நிறைய பேர் சேர்ந்து அவங்களா சொல்கிறது தான் இப்போ வந்து வாஸ்து நடந்துகிட்ருக்கு. ஸோ பில்டிங் ரூல்ஸை பற்றி கேட்குறாரு. பெரிய ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும். சிம்பிள் ரூல், 2 விண்டோ ஆப்போசிட்டாக இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது. 1995க்கு முன்னாடி இருந்த பிளான்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மனேடி சாஸ்திரம் பற்றி மெயினாக கேட்குறாருங்க அவர். அதெல்லாம் வந்து நீங்கள் உடன் விண்டோஸில் பண்ண முடியாதுங்க. Still+3 வந்து நீங்கள் 5 feet ஆல்ரவுண்ட் வச்சே பண்ணலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நீங்களும் நிறைய எந்தூசியாஸ்டிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மேபி இதே ஒரு 2-3 பார்ட்டாக போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்ட் போடுறோம், நீங்கள் நல்லா லைக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அடிஷ்னல் பார்ட்ஸும் போடுறோம். அண்ட் அனதர் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் யூ கேன் இந்த மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த பார்ட் போடும்போது உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ராஜராஜா அப்படிங்கிறவர் அனுப்பிச்சிருக்காரு. இந்த கமெண்ட்டை நான் சைடில் போட சொல்கிறேன் பாருங்கள் எல்லாத்துக்குமே. ஹவு டு யூ ஹேண்டில் பில்டிங் செட்பேக்ஸ் ஆஸ் பர் ரூல்ஸ், எனி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸிங் ஃப்ரம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்? ஸோ பில்டிங் ரூல்ஸை பற்றி கேட்குறாரு. பில்டிங் ரூல்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து டெஃபினட்டாக எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்க. ஸோ அதை வயலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நியூ ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 2019 இருக்குது. அந்த நியூ ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அவங்க நீங்கள் வயலேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, அந்தளவுக்கு ரிலாக்ஸாக பண்ணியிருக்காங்க. 2 FSA கொடுத்துட்டாங்க, நீங்கள் எக்கச்சக்கமாக கட்டலாம். இப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது, 1.5 FSA தான் இருந்தது. நீங்கள் வந்து ஜஸ்ட் 5 feet செட்பேக் ஆல்ரவுண்ட் வச்சு நீங்கள் வந்து Stilt+3 கிரவுண்ட்+3னே வச்சுக்கலாமே. ஸோ கிரவுண்ட்+3 Stilt+3 டெக்னிக்கலாக பார்த்தா Stilt+3 வந்து நீங்கள் 5 feet ஆல்ரவுண்ட் வச்சே பண்ணலாம். முன்னாடிலாம் அது கிடையாதுங்க, Stilt+2 தான் பண்ண முடியும். அது மாதிரி சின்ன பில்டிங்க்கு கிரவுண்ட்+1 பில்டிங்ஸுக்கு நீங்கள் 3 feet செட்பேக் வச்சாலே போதும். பின்னாடி செட்பேக்கே கொடுக்க தேவையில்லை சின்ன பில்டிங்ஸுக்கு. இந்த மாதிரி நிறைய ரியலைசேஷன் வந்திருக்கு. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து செட்பேக்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. செட்பேக்கை வயலேட் பண்ணுறது நல்லதில்லை. வயலேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டர்ஸு ப்ராப்ளம் வரும். ஏதாவது வருமானு கேட்குறாரு. ஆக்சுவலி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட பாலிசி வந்து சின்ன வீடு கட்டுறவங்களும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 3 அடிக்கு பதிலாக 1 அடி விடுறாங்க சிலர். அப்படிங்கும்போது அவங்கள போயிட்டு இடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய மேஜர் வயலேஷன்ஸ்லாம் இருக்குது, கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம அதை அட்வான்டேஜாக எடுக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து ஓகே போயிட்டு போகிறாங்க, சின்ன வீடு அப்படிங்கிறதுனால வந்து விட்டுறாங்க. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா அதை இப்போ நிறைய இப்போ பிளான்ஸை பார்க்கும்போது 1 அடி 1.5 அடிலாம் செட்பேக் விடுறாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து ஒரு பாடம் எடுக்க முடியாது. அவங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வாங்குறாங்க, அவங்க எவ்வளோ தான் செட்பேக் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அ பாலிசி ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் எல்லாருக்குமே நல்லது. சரிங்களா? ரூல்ஸ் ஆர் தேர் ஃபார் ரீசன். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வென்டிலேஷன் வருது, அது மாதிரி ஃபயர் ஹசார்ட்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் வந்து ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 1. செகண்டு கொஷின் வந்து நீலா தேவி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து ஃபுல் ரிக்குவயர்மெண்ட்டு ரூம் சைஸஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது ஒரே இதில் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் ரிக்வயர்ஸ் கம்ப்ளீட் கன்சல்டன்சி. சரிங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பாலாஜிங்கிறவர் வந்து நம்மளை தேங்க் பண்ணியிருக்காரு நிறையா பண்ணதுக்காக வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் ground+1 ஹவுஸ் ஆன் நார்த் ஃபேஸிங் மனேடி சாஸ்திரம் பற்றி மெயினாக கேட்குறாருங்க அவர். அதாவது இந்த 22 feet எனக்கு விட்டு இருக்குது, அதனால் மனேடி சாஸ்திரம் 22 feet பண்ணலாமா இந்த மாதிரி கேட்குறாரு. ஏன்னா 2 செட்பேக் விட்டால் எனக்கு அவ்வளோதான் வருது அப்படின்னு கேட்குறாரு. கார் பார்க்கிங்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக மனேடி சாஸ்திரம் நான் உங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். வாஸ்துங்கிறது வேறு, மனேடி சாஸ்திரம்ங்கிறது வேறு. மனேடி சாஸ்திரமும் வாஸ்தையும் 2ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிளானுமே ஒழுங்காக வராது. பேசிக் வாஸ்து பாருங்கள். வாஸ்து வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்து சின்ன விண்டோ டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான் நல்லா வராது. அப்போ தான் உங்கள் லைஃபுக்கு நிறைய ப்ராப்ளமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கும்போது எப்படி நல்லா இல்லாத போது எப்படி லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் பேசிக்காக லொக்கேஷன்ஸுக்கு வாஸ்துவை பார்த்துட்டு மனேடி சாஸ்திரம் உள்ள போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதாவது 11 அடி தான் பண்ணணும், அதோட 16 அடி பண்ணணும், அதுக்கப்புறம் 20 அடி பண்ணணும், அப்புறம் வந்து 20 அடினா வந்து பால் பாக்கியம், 22 அடினா வந்து ஜலதோஷம் பிடிக்கும், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு மனேடி சாஸ்திரம் உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அதில் ஒன்றும் எஃபெக்டே இல்லை, அதில் ஒன்றும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. வாஸ்துங்கிறது வந்து எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணலன்னா. அதுக்காக தான் நான் பண்ண சொல்கிறேன். வாஸ்துங்கிறதையும் இல்லைன்னு சொன்னால் வந்து எல்லோரும் வந்து பார்த்து வீட்டை அளந்து பார்த்து இத்தனை அடி பண்ணியிருக்கீங்க யாரும் சொல்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ மற்றவங்களுக்காக வந்து வாஸ்து பண்ணுவோம். ஸோ அடுத்த நேயர் வந்து சிவ
குருநாதன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சயின்டிஃபிக் ஜியாகிரபிக்கல் பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் வைல் பிளானிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் இன் தமிழ்நாடு லைக் வாஸ்து இஸ் நாட் சயின்டிஃபிக், ப்ளீஸ் ஹெல்ப். நல்லா கேட்டிருக்காரு, நல்லா சொல்லியிருக்காரு. அதே முன்னாடி வந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டட் தான் இது. வாஸ்து இஸ் நாட் சயின்டிஃபிக் அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து நிறைய பேர் வாஸ்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உண்மை கிடையாது. ஸோ வாஸ்துக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் எதுவும் கிடையாது. நிறைய பேர் சேர்ந்து அவங்களா சொல்கிறது தான் இப்போ வந்து வாஸ்து நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் வந்து எல்லோரும் அதை பிலீவ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பேசிக்காக வாஸ்து வயலேட் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்களே வந்து சொல்லிடுறது. இல்லைன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு லைஃப் லாங்காக யாராவது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் மைண்ட்லேயே அது ஏறிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இதனால தான் நடந்தோன்னு. ஸோ பேசிக் வாஸ்து பார்த்துருங்க. மற்றபடி இட் இஸ் அகெயின்ஸ்ட் கிளைமேட், நம்ம வெதருக்கு அகெயின்ஸ்ட் இது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட்டில் வந்து தான் பெட்ரூமை போடணும்பாங்க, வெஸ்ட்டில் தான் பெட்ரூம்ஸ் இருக்கக்கூடாது. சவுத் ஈஸ்ட் தான் வந்து நமக்கு பியூட்டிஃபுல் டைரெக்ஷன் ஃபார் விண்டு. நம்ம தமிழ்நாடு வெதருக்கு ப்ரீஸ் டைரக்ஷன் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் தான். அங்கே தான் கிச்சன் போட சொல்லுவாங்க, நியாயமாக அங்கே தான் பெட்ரூம் இருக்கணும். நார்த் ஈஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல் டைரெக்ஷன், அங்கே வந்து பெட்ரூம் வைக்கக்கூடாதும்பாங்க. ஸோ அதனால் கிளைமேட்டிக்காக பார்த்து பண்ணுற பிளான்ஸ் ரொம்ப நல்லா வரும். 1995க்கு முன்னாடி இருந்த பிளான்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, ஏன்னா அப்போ வாஸ்து கிடையாது. ஸோ இந்த 95ல் லைட்டாக ஆரம்பிச்சு 2000க்கு மேலே தான் வாஸ்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 95ல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், 92ல் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். 95 வரைக்கும் பண்ண பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ வாஸ்து எங்கள் கையை கட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றபடி வந்து ஆனால் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நாங்கள், அப்படிங்கிறதும் உண்மை. அதனால் ஸோ அதை ஃபாலோ பண்ணோம். பட் ஆனால் ஆக்சுவலாக பிளான் வந்துச்சு சொன்னால் கிளைமேட்டிக் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணுறது நல்லது. அது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணும்போதே என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த சர்வீஸ் ஏரியாஸ் லைக் டாய்லெட்ஸு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இதெல்லாம் வெஸ்டர்ன் சைடில் கொண்டு ட்ரை பண்ணுவோம். அதுவும் வாஸ்து சிலர் பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. ஸோ கிளைமேட்டிக் பார்க்காம நாங்கள் டிசைன் பண்ணுறதே இல்லை. என்னோடய ஸ்பெஷாலிட்டி கூட கிளைமேட் ஓரியன்ட் டிசைன் அப்படிங்கிறது. அதுதான் பெஸ்ட் அப்ரோச் டு டிசைன். ஜேம்ஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு. கான்க்ரீட் வால்ஸ் லுக்கு கிடைக்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக கான்க்ரீட் எக்ஸ்போஸ் கான்க்ரீட் பில்டிங் எங்கள் பில்டிங்கே பண்ணியிருக்கோம். நாங்களும் வீடியோ போட்டிருக்கோம் ஒரு பர்டிகுலர் பில்டிங் பண்ணுது. சென்னையிலே எங்கள் பில்டிங் ரொம்ப யூனிக், அவர் ஓன் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃபீஸ் அண்ட் ஹோம் பில்டிங். இதை பற்றி வீடியோவும் நாங்கள் போட போகிறோம். இந்த பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் ரோட்டில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும். பட் அது வந்து இட் இஸ் ஈஸி டு ரிமூவ். பட் அதுக்கு ஸ்கஃபோல்டிங்லாம் போட்டு பெரிய கஷ்டமான வேலையாடுன்னு வச்சுங்களேன். பட் நவடேஸ் தெர் இஸ் அ வெரி குட் கோட்டிங். ஸோ நானோ கோட்டிங் மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா அப்சார்ப் ஆகி உள்ளே பெனட்ரேட் ஆகி கான்க்ரீட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துரும். அந்த மாதிரி கோட்டிங்லாம் அவைலபிளாக இருக்குது. இட் இஸ் கால்டு சைலாக்சைன் வாட்டர் ரிப்பலண்ட் கோட்டிங்னு பேர். நாங்கள் வந்து யூஸ் பண்ணது வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜைகோசில் அப்படிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா கான்க்ரீட்டோட ரியாக்ட் ஆகி கான்க்ரீட்டை பெனட்ரேட் பண்ணி அப் டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெர்மியபிள் லேயர் மாதிரி க்ரியேட் பண்ணிடும். தண்ணியை வந்து ரிப்பல் பண்ணிடும். லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வாட்டர் ஆன் லோட்டஸ் லீஃப் எஃபெக்ட். வாட்டர் ஆன் லோட்டஸ் லீஃப் எப்படி இருக்கும், பீடிங்காக இருக்கும்ல. அது மாதிரி டக்கோட பேக்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி வந்து முத்தாக ஓடிடும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் ரிப்பல் பண்ணிவிடும் அது. ஸோ அந்த மாதிரி கோட்டிங்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. நானும் உங்களுக்கு இந்த நாங்கள் யூஸ் பண்ண கோட்டிங் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் போட சொல்கிறேன். ஸோ தட் இஸ் அ வெரி குட் டைப் ஆஃப் கோட்டிங். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் எக்ஸ்போஸ்ட் கான்க்ரீட்டுங்கிறது நீங்கள் சாதாரணமாக பண்ணக்கூடிய வேலை இல்லை. நீங்கள் கேட்குறது பார்த்தா எக்ஸ்போஸ்ட் கான்க்ரீட் பண்ண போகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஜாப். நாங்கள் அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் பில்டிங் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். இட் இஸ் ஸோ வெரி டிஃபிகல்ட். நாங்களே வந்து அடுத்தது வந்து ஃபுல் பில்டிங்லாம் பண்ண மாட்டோம், மற்ற கிளைண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் இன்வால்வ்ட், அந்த டைம் இன்வால்வ்ட் அண்ட் ஸோ மெனி அதர் பிளானிங் ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ்ட். ஸோ அதனால் வந்து அதை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கோங்க, சரிங்களா. நேர் வந்து ஸ்டார் விஜய் கேட்டிருக்காரு என்னென்னா டாக் அபவுட் ஏர் சர்க்குலேஷன் அண்ட் ஹவு டு பிளேஸ் விண்டோஸ். நல்ல சப்ஜெக்ட் இது தனியாக வீடியோவே போடணும், ஃபுல் வீடியோ. ஸோ விண்டோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ரூல், 2 விண்டோ ஆப்போசிட்டாக இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது. 2 விண்டோ ஏதாவது 2 வாலில் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல் ஏர் சர்க்குலேஷன் கிடச்சிடும். நமக்கு இருக்கிற ப்ரீஸ் டைரெக்ஷனுக்கு ப்ரீஸுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ரீசனபிள் சைஸ். இப்போலாம் நல்லா பெரிய விண்டோஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இதில் நிறையா சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது விண்ட்வேர்ட் சைடில் இருக்கிற விண்டோ வந்து சின்னதாக இருந்து லீவர்ட் சைடில் இருக்கிற விண்டோ பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஹேர் வந்து ஃபோர்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்டடீஸ்லாம் இருக்குது. வெஞ்சுரி எஃபெக்ட் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். பட் சிம்பிள் ரூல் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து 2 வாலில் அட்லீஸ்ட் விண்டோ கொடுக்க ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷன் கிடைச்சிடும். ஏர் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அந்த ஃபுல் ரூமோட ஏர் சேஞ்சு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஏர் சேஞ்சுன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஆயிடுச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கு கூலிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் பீக் சம்மரில் என்ன தான் இருந்தாலும்
உங்களுக்கு ஏர் சேஞ்ச் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளியிலேயே அட்மாஸ்பியருக்கு ஹீட் இருக்கும் போது அந்த மாதிரி கண்டிஷன் தான் ஏர் கண்டிஷனிங் தேவைப்படுது. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு நம்ம ஊர்லேயே வந்து நல்லா இருக்கிற வெதருக்கு வந்து ஒரு 1-2-3 மாதம் தவிர மற்ற மாதங்களில் கிராஸ் வென்டிலேஷன் இருந்தாலே இது பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும் கம்ஃபர்டபுளாக. நெக்ஸ்ட்டு அதே நேர் தான் வந்து கேட்டிருக்காரு, 6 அடி உயரத்தில் ஜன்னல் வைக்கும்போது அது எப்படி ஹிஞ்சஸ் வைக்கிறது, ஐமேக்ஸ் ஹிஞ்சு வந்து கேட்டிருக்காரு. ஐமேக்ஸ் ஹிஞ்சு வந்து உடனில் விண்டோஸில் பண்ணும்போது நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு கேட்குறாரு. ஏன்னா பெரிய பெரிய விண்டோஸ்லாம் நாங்கள் காட்டுவோம் எங்கள் வீடியோஸ்லாம். நாங்கள் பண்ண ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் லிண்டலுங்கிறது ஸ்டாண்டர்ட். யூஸ்வலாக ஹவுசஸில் அப்பார்ட்மெண்ட்லாம் 7 ஃபீட் தான் லிண்டல் கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ளோரிங்லாம் போட்டதுக்கப்புறம் 6.5 குவாலிட்டி தான் கிடைக்கும். நாங்கள் 8 ஃபீட் வச்சுருவோம் ஸ்டாண்டர்ட். ஸோ அதுதான் பிரம்மாண்டமாக காட்டும். அதெல்லாம் வந்து நீங்கள் உடன் விண்டோஸில் பண்ண முடியாதுங்க. உடன் விண்டோஸாக டோட்டலி ரூல் அவுட். நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, அலுமினியம் விண்டோஸ், யூபிவிசி விண்டோஸ் வர்சஸ் விடோன் விண்டோஸுங்கிறது. விடோன் விண்டோஸ் நாங்கள் இப்போ பண்ணுறதே இல்லை, நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதில் இந்த ஐமேக்ஸ் இன்ச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் ஹைட்டு போக போக வந்து டெஃபினட்டாக பண்ண முடியாது. பெண்டிங் ப்ராப்ளம்லாம் வந்து க்ளோஸ் ஆகாது, எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். ஸோ நீங்கள் வந்து அலுமினியம் விண்டோஸ் ஆர் யூபிவிசி நாங்கள் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அலுமினியம் விண்டோ போனீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் கிடையாது, அதுக்கு போயிடுங்க. இந்த நேயர் வந்து ஓமேஸ்வர் பாரி அப்படிங்கிற ஒரு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காரு. நல்ல கொஷின்ஸ் தான் ஓமேஸ்வர் நீங்கள் கேட்டதெல்லாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து காய் பாண்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறது என்ன டெப்த் இருக்குன்னு கேட்டிருக்காரு. 1 to 1.5 feet. 1.5 feetங்கிறது கரெக்டு. பட் ஆனால் வந்து அதை நீங்கள் கவர் பண்ணிடாதீங்க. சிலர் கிளாஸ்லாம் போட்டுருவாங்க, அப்போது ஃபிஷ்லாம் வந்து செத்து போயிடும். ப்ளஸ் அந்த பாண்டு வெளியில் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் காக்காலாம் வந்து ஃபிஷ்ஷை தூக்கிட்டு போயிடும். அதையும் பாருங்கள். ஏன்னா அது கொஞ்சம் நேச்சுரல் பிளான்டிங்லாம் இருந்தால் தான் வந்து அது உள்ளே போய் மறைஞ்சிக்கும் அந்த செடிக்குள்ளே. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். பாண்ட் இஸ் நாட் அ சிம்பிள் ஜாப், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் ஆல்சோ. அதை மனசில் வச்சுக்கோங்க. 1.5 feetங்கிறது போதும் நீங்கள் வீட்டுக்குள்ளே கொடுக்குறது. பட் ஆனால் கான்க்ரீட்டில் பண்ணணும் ஃபுல்லாகவே. சைட்ஸ் வால்ஸும் சரி, கீழே பேஸும் சரி, ஃபுல்லாக வந்து ஆர்சிசியில் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ரீசைக்ளிங் சிஸ்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் மோட்டர், வாட்டர் சப்ளை இதெல்லாம் முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து உடன் டைல் போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உட்லேயே வார்ட்ரோப்ஸ்லாம் இருக்கும்போது, வெனியர் ஃபினிஷில் இருக்கும்போது உடன் டைல் இருந்தால் நல்லா மேட்ச் ஆகாது டெஃபினட்டாக. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக உடன் டைல் போடுறீங்கன்னு சொன்னால் வார்ட்ரோப்ஸ்லாம் ஒயிட் ஆர் லைட் கிரே ஆர் லைட் பேஜ் இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. ஸோ உடன் அப்படிங்கிறது சில ரூம்ஸ் உடனில் பண்ணுறது நல்லது தான், நல்லா இருக்கும். ரியல் உட்டும் பண்ணலாம். உட்டு மாதிரி இருக்கிற டைல்ஸும் வந்து இப்போலாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெட்டீரியல் காஸ்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆச்சான்னு கேட்குற டியூ டு வார். அஃப்கோர்ஸ் வந்து இப்போது எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டீல் அண்ட் சிமெண்ட்லாம் வந்து சிமெண்ட் வந்து 350 ரூபான்னு இருந்தது 400 ரூபா வரப்போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புளி வருது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வந்துடும் போல இருக்குது. ஸோ ஸ்டீல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ரூபா 2 ரூபா அது மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அண்ட் மெயினாக ப்ளைவுட்லாம் வந்து கன்ஃபார்ம்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 6%. ஸோ இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அஸ் அ லாட். இன்னொன்று விலை குறைமான்னு கேட்குறாரு. நியர் ஃபியூச்சர் அது வந்து வார பொறுத்து இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ஊரில் எப்போ விலையை இன்க்ரீஸ் பண்ணது எப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் மச். ஸோ இட் இஸ் அஃபெக்டட் அஸ் ட்ராஸ்டிக்லி. நம்ம ட்ரம்ப் சார் பண்ணது எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். என்ன பண்ணுறது, வி ஹேவ் டு லிவ் வித் இட். அப்புறம் வந்து எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் பையிங் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் ஃப்ரம் பிராண்டுன்னு கேட்டிருக்காரு. அதாவது ஃப்ரம் தி வெப்சைட்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறது உண்மை தான். காலருங்கிற மாதிரி பிராண்டெல்லாம் வந்து வெப்சைட்டில் வந்து நல்லாவே ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃபர் வந்து நீங்கள் இதுலேயும் கொடுக்குறாங்க, ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயும் வந்து நல்ல ஆஃபர் கொடுக்குறது உண்டு. நீங்கள் ரெண்டுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் வந்து என்ன ஆஃப்லைன் ஷாப்பில் வாங்கும்போது நீங்கள் கரெக்டாக அந்த பவுல் சைஸ்லாம் என்ன இருக்குது எக்ஸாக்டாக பார்த்து வாங்கலாம், நல்லா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் எல்லாமே. நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஆஃப்லைனாக பார்த்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா சப்போஸ் ரேட் கிடைக்கலனா, பட் எங்களுக்கு தெரிஞ்சு யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் ஆல்மோஸ்ட் தி சேம் ரேட் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் லெஸர் ரேட் இஃப் யூ கோ வித் ப்ராப்பர் டீலர். கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இல்லை சொன்னால் வெப்சைட்டில் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. சோலார் வாட்டர் ஹீட்டர் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் ஒன்று மறந்துடுறீங்க, ஹீட் பம்போட காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் இண்டிபெண்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கும் பெட்டர். ப்ளஸ் வந்து நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகாது. ஃபுல்லாக வந்து மேலே 2 மாடி மேலே 3 மாடியிலேருந்து அவ்வளோ தண்ணி வரும். பக்கெட்டாக வேஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஹீட் வர ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால நாங்கள் யூஸ்வலாக இண்டிபெண்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணுறது. ஹீட் பம்ப் கூட யூஸ் பண்ணுறது கம்மி தான், சோலார் ஹீட்டர் பண்ணுறது கம்மி தான். ஸோ இந்த ப்ளம்பிங் சிஸ்டமே தனியாக பைப்லாம் கொடுக்கணும், அந்த பைப்லாம் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். சோலார் ஹீட்டராக இருந்தாலும் சரி, ஹீட் பம்பாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் ஹீட்டர் கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க. பட் யூ கேன் கோ வித் சோலார் வாட்டர் ஹீட்டர், இதை விட ஹீட் பம்பை விட. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல சிஸ்டம் தான். அதுக்கப்புறம் டபுள் ஹைட் ஏரியாவில் லைட்டுலாம் போடும்போது இல்லை டைனிங்கில் லைட்டு போடும்போது ஃபேன் போட முடியலங்கிறது. அதாவது ஷாண்ட்லியருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டைனிங்கில் நடுவில் வச்சுட்டு ஷாண்ட்லியரை, அது ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக, ஒத்துக்கிறேன்னா. ஆனால் ஃபேன் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது டைனிங்கில். எஸ்பெஷலி
நீங்கள் வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் பயங்கர வார்ம்த்து ஸ்வெட்டிங்லாம் ஃபீல் பண்ணுறது நீங்கள் சாப்பிடும் போது தான் ஜாஸ்தி ஃபீல் பண்ணுவீங்க. தட் இஸ் வை வி இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி ஜென்ரலி இன் டைனிங் ஏரியாஸ். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து ஃபேனில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஃபேனு தான் சென்டராக வைப்போம் டைனிங் டேபிளுக்கு. ஷாண்ட்லியர் வேணால் 2 சைடும் போடுவோம். ஃபேனுக்கு 2 சைடும் ஷாண்ட்லியர் போட்டுக்குவோம், அது பெட்டர். வால் ஃபேன்ஸு ஒர்க் அவுட் ஆகான்னு கேட்டுக்காரு. வால் ஃபேன்ஸு ரொம்ப ரேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டபுள் ஹைட் ஏரியாவில் வேறு வழியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்ட் ஃபேன்ஸ் டோட்டல் அவாய்ட் பண்ணுங்கள், அது நல்லது இல்லை. உங்களுக்கு டோட்டலாக அது பில்டிங்கோட லுக்கே கெடுத்துரும். அதுக்கப்புறம் பெரிய டோர்ஸ், லார்ஜ் டோர்ஸ், 10 அடி உயரம் இருக்கிற டோர்ஸ், 5 அடி அகலம் இருக்குது, இந்த மாதிரிலாம் டோர் பண்ணும்போது எஸ்டேஸ் மாதிரி யூஸ் பண்ணலாமா, இல்லை டீ குட் யூஸ் பண்ணலாமாங்கிறது. டீ குட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஜென்ரலாகவே நாங்கள் டீ குட் வந்து டோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த நிலம் இருக்கு இல்லையா, ஃப்ரேம்ஸு, இதை பற்றி தனியாக வீடியோ போடலான்னு இருக்கோம். அந்த ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் டீக்குட்டில் இருக்கும். டோர் ஷட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்கு வர டோர் ஷட்டரும் வந்து ஃப்ளஷ் டோர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளஷ் டோர் தான் இருக்கும். 2 பக்கமும் வந்து வுட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் வெனீரில். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் வந்து கான்டெம்பரரி லுக்குக்கு வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து மெயின் டோர்ஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ ஹைட்லாம் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேமிங் பண்ணணும். எய்தர் அலுமினியம் ஃப்ரேமிங் ஆர் உள்ளே வந்து நீங்கள் உடன் ஃப்ரேமிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் வெயிட்டாக தான் பண்ணணும். இது இல்லைன்னு சொன்னால் பெண்டெலாம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃப்ரேம் பண்ணாமல் நீங்கள் பெரிய டோர் ஃப்ளஷ் டோரும் போட முடியாது. ஃப்ளஷ் டோருக்கு சர்டன் லென்த் இருக்குது, 8 ஃபீட்டுக்கு மேலே கிடைக்காது. நீங்கள் லார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணிவிட்டு லைட் வெயிட்டாக வச்சுட்டு 2 சைட்லேயும் நீங்கள் வெனீரோ இல்லை நீங்கள் லேமினேட்டோ இல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி STHMR பண்ணிவிட்டு PU ஃபினிஷாக கொடுக்கலாம். பட் ஃப்ரேமிங் பண்ணி தான் ஆகணும். ஃபுல்லாகவே ஹாலோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்படி பண்ணுறது தான் பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திக் அப்படிங்கிற நேயர் வந்து கார்பரேஷன் பஞ்சாயத் பில்டிங்ஸில் எவ்வளோ ஃபீட் செட் பேக் மேண்டேட்ரின்னு கேட்டுக்கார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இதை பற்றி. இப்போலாம் வந்து செட் பேக்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. கிரவுண்ட் ப்ளஸ் 1னா 3 ஃபீட் தான் செட் பேக்கு. 2 சைட்லேயே பின்னாடி கூட செட் பேக் விட வேண்டியதில்லை. கிரவுண்ட் ப்ளஸ் 3 ஸ்டில் ப்ளஸ் 3 பில்டிங்க்கு கூட நீங்கள் 5 ஃபீட் ஆல்ரவுண்ட் விட்டால் போதும். ஆனால் ஃப்ரண்ட் செட் பேக் மட்டும் எப்பவுமே வந்து ரோடை பொறுத்துங்க. அதனால தான் பெரிய பிளாட்டு பெரிய ரோட்டில் இருக்கணும், சின்ன பிளாட்டு சின்ன ரோட்டில் இருக்கிறது நல்லது. நீங்கள் சின்ன பிளாட்டை போயிட்டு 40 அடி ரோட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் செட் பேக் வந்து நீங்கள் 10 அடி செட் பேக்கு மேண்டேட்டரியாக விட வேண்டியிருக்கும் ஃப்ரண்ட்டில். அதே வந்து நீங்கள் 30 அடி கீழே ரோடு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் செட் பேக் 5 அடி விட்டால் போதும். இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டீட்டெயில்டான சப்ஜெக்ட். ஆக்சுவலாக நிறைய டைம் தேவைப்படும் இது பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு. பிளாட் பவுண்ட்ரி ரேம்பை பற்றி கேட்டிருக்காரு. இது ஒரு சரியான கொஸ்டின். இது ரேம்பை வந்து ரோடுக்குள்ளே லீகலாக போடுறது எவ்வளோ அலவுடுன்னு கேட்குறாரு. அஃபிஷியலி 0 தான் அலவுடு. அதாவது நீங்கள் ரேம்ப் வந்து ரோட்டில் வரக்கூடாது. அஃபிஷியலி தட் இஸ் ரூல். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷனில் பார்க்கும்போது கவர்மெண்ட்லேயே வந்து நீங்கள் 3 அடிக்கு கம்மியாக ரோடு வீடை வந்து கட்டக்கூடாதுங்கிறாங்க. ரைட்டுங்களா? பிளிந்த் லெவல் ஆஃப் ஹவுஸ். பேஸ்மெண்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, பேஸ்மெண்ட்டுங்கிற சரியான வேர்டு கிடையாது, பிளிந்த் லெவல்னு சொல்லுவோம். அதாவது அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் ரோட் லெவலோட கம்பேர் பண்ணும்போது 3 அடி போட்டாகணும் மினிமம் அப்படின்னு கவர்மெண்ட்லேயே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரேம்ப்லாம் போடாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா எத்தனை படி ஏறுவீங்க வீட்டுக்குள்ளே? ஸோ தட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஏன்னா வந்து நம்ம ஃப்ளட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற ஸ்டாக்னேஷன் தான் பெரிய ப்ராப்ளம் நமக்கு. வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனால எல்லாருமே பயந்துட்டு 4 அடி நாங்கள் வைக்க சொல்கிறாங்க. எல்லாருமே 5 அடி வைக்க சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணி 4 அடியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்ப்போம். 3.5-4 அடியில் ரோடுலேருந்து வீட்டோட ஹைட்டு. வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட? அவங்க ஜனங்க வந்து 1.5 அடி தண்ணி நிற்குது, மழை பெஞ்சாலே யூஸ்வலாக நிறைய இடங்களில். அப்படிங்கும்போது இந்த ரேம்பு கீப்லாம் போட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. பெட்ரூமில் வந்து விண்டோ இருக்குது. ஆப்போசிட் சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஆப்போசிட் சைடில் பேக் சைடில் விண்டோ இருக்குன்னு சொல்கிறாரு. அது பண்ணலாமாங்கிறாரு. அப்படி பண்ணால் உங்களுக்கு கிளார் அடிக்கும். கிளியராக வந்து உங்களோட ஃபிகர் வந்து மிரரில் தெரியாது. பட் அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல, நீங்கள் பிளாக் அவுட் ஸ்க்ரீன்லாம் இருக்குது, ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அண்ட் மிரரில் வந்து பவர்ஃபுல் லைட் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக மிரர் இருக்குன்னு சொன்னாலே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நல்லா லைட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். இது பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்க்ரீன் போட்டுக்கோங்களேன். அகைன் இவரும் இதே கொஸ்டின் கேட்டிருக்காரு. அது வாஸ்து சாஸ்திரா 12 ஃபீட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் 12 ஃபீட் சொல்கிறீங்களே சார் அப்படிங்கிறாரு. பெட்ரூமுக்கு வந்து ஐடியல் சைஸ் 12/16, 13/18 அண்டு 14/20. இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் சைஸுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா அது வாஸ்து சாஸ்திரம் கிடையாது. வாஸ்து நம்பர் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. அது டோட்டல் ஹம்பக் ஆக்சுவலாக. அது மனித சாஸ்திரம், இது வாஸ்து சாஸ்திரம் வேறு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை உங்களுக்கு இருக்கிற பிளான் ஒழுங்காக வராது. அதனால் அதை விட்டுருங்க. கலைசெல்வன் அப்படிங்கிறவர் வந்து நல்ல கொஷின் கேட்டிருக்காரு. பட் ஆனால் என்ன கேட்டிருக்காருன்னா 10 காமன் மிஸ்டேக்ஸ் மேட் பை கிளைண்ட்ஸ் டியூரிங் த பிளானிங் ஸ்டேஜ் அண்ட் பை இன்ஜினியர்ஸ் டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல கொஷின். இதை நான் ஒரு டாப்பிக்காக நான் வச்சுக்கிறேன். ஐ வில் டூ அ செப்பரேட் வீடியோ ஆன் திஸ். சரிங்களா? 10 காமன் மிஸ்டேக்ஸ் பை கிளையன்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அருண்குமார் அப்படிங்கிறவர் வந்து
How do you charge for construction? And also I am planning to construct 1000 square feet in still plus 2. My builders is அதாவது என்ன சொல்கிறாருன்னா பேசிக்கலாக வந்து ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் ஸ்டில்ட் ப்ளஸ் 2 கட்டும் போது ஸ்டில்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது தானே அப்படிங்கிறாரு. இது பயங்கரமான கொஸ்டின். இதுதான் பெரிய டிஸ்கஷனாக எல்லா காஸ்ட் கால்குலேஷன்லேயும் வரும். கீழே 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஓப்பன் ஆகிருக்கு, மேலே வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்க, அப்புறம் 3000 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஆகிடுது. டோட்டலுக்கு தான் வந்து யூஸ்வலாக வந்து பில்டர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. நான் ஒத்துக்கிறேன்னா கீழே வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக விட போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் அது கட்டுறது காஸ்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் மேலே கட்டுற காஸ்ட்டில் முக்கால்வாசி காஸ்ட் அதில் வந்துட்டு தான் செய்யும். ஆனால் இந்த ஸ்கொயர் ஃபீட் சிஸ்டம் போகிறதே வந்து சரியான சிஸ்டம் கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பில் ஆஃப் குவான்டிட்டி சிஸ்டம் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பில் ஆஃப் குவான்டிட்டி சிஸ்டமில் போனீங்கன்னா தான் சயின்டிஃபிக் சிஸ்டம், அதில் தான் உங்களுக்கு கரெக்டான இது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஸ்கொயர் ஃபீட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் வேலிடேட்டே பண்ண முடியாது. சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபுமே கிடையாது, இதுக்கு கிடையாது, சரியான இதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஆக்சுவல் பில் ஆஃப் குவான்டிட்டியில் போகும்போது நீங்கள் யூ வில் பி பேயிங் ஒன்லி ஃபார் த காலம்ஸ். அதாவது நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஏன் நான் மேலே கட்டுற அதே வந்து கீழே காலியாக இருக்கிறது கேட்கணும்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டு. பில் ஆஃப் குவான்டிட்டி சிஸ்டம் அதுக்கு தான் இருக்குது. பில் ஆஃப் குவான்டிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லர்ஸ், அதை சுற்றி பிளாஸ்டரிங், அந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங், சீலிங்க்கு பிளாஸ்டரிங், அதில் வர லைட்ஸு, இதுக்கு மட்டும்தான் குவான்டிட்டி எடுப்பாங்க. வால்ஸு விண்டோஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சிஸ்டமில் வந்து நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் காஸ்ட்டு. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சிஸ்டம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் தான் போகணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஹரிஹரன் கே அப்படிங்கிறவர் எஸ்பி கோவிலேருந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே பிளான் நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அவரோட பிளானை. ஏற்கனவே வந்து இதில் நம்ம பிளானிங் செஷன் ரிவ்யூவில் பாத்ரூம் வந்து படிக்க கீழே கட்டலாமான்னு கேட்குறாரு. படிக்கீழே போடலாம், பட் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணணுங்க. அது ஹெட் கிளியரன்ஸ் கிடைக்கணும். அதுக்காக நாங்கள் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 ஸ்டெப்பு கீழே இறங்கி அப்புறம் தான் பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி, அப்போ தான் உள்ள ஹெட் கிளியரன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வித் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ரொம்ப முக்கியம். நாங்கள் போடுற ஸ்டேர் கேஸ்லாம் வந்து அடுத்த கொஸ்டின் அவர் என்னென்னு கேட்டிருக்காருன்னா ஸ்டேர் கேஸ் வித் 3.5 ஓகேயா அப்படின்னு கேட்குறாரு. 3.5 இஸ் வெரி குட் சைஸ். நாங்கள் போடுற ஸ்டேர் கேஸ்லாம் 3.25 அடி அப்படிங்கிற ஸ்டாண்டாக வைப்போம். இன்னும் பெரிய ஹவுஸாக இருந்தால் 4 அடிலாம் பண்ணுறது உண்டு. 3.25 அடி யூஸ்வலாக நாங்கள் ஸ்டாண்டர்டாக வைப்போம். 3.5ங்கிறது நல்ல சைஸ் தான். அதை குறைக்கலாமான்னு கேட்குறாரு. குறைக்காதீங்க. அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாஃப்ட் இன் கிச்சன் ஓகேயான்னு கேட்குறாரு. லாஃப்ட் எங்கேயுமே பண்ணாதீங்க, கிச்சனாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக இருந்தாலும் சரி. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், லாஃப்ட்டில் வைக்கிற ஐட்டம் 35 வருஷத்துக்கே எடுக்க மாட்டாங்க. நீங்களும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். கல்யாணம் பண்ணதில் வந்து 35 இயர்ஸ் கூட வந்து அது லாஃப்ட்டில் வைக்கிற ஐட்டம் எடுக்க மாட்டாங்க. அப்போது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும். அதனால் டம்பிங் ஏரியாவில் தான் ஆகிடும். இன்னொன்று கான்க்ரீட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் அது உங்கள் ரூமோட இதையே ஸ்பாயில் பண்ணிடும். சின்ன சின்ன ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு கூட இப்போ வந்து லாஃப்ட்லாம் போடுறது கிடையாது. அதுவும் நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு வீடு பண்ணும்போது, இண்டிபெண்டன்ட் வீடு பண்ணும்போது டெஃபினட்டாக பண்ணாதீங்க. உங்களோட இன்டீரியரே அது டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடும். அப்படியே வந்து உங்களுக்கு இன்டீரியரோட லுக்கே வந்து டோட்டலாக டவுன் ஆயிரும். இது முக்கியமான ரிக்வெஸ்ட். இது செகண்ட் வந்து கலைசெல்வன் அப்படிங்கிறவர் வந்து ஆர்கிடெக்ட்ஸுக்கும் சிவில் இன்ஜினியருக்கு என்ன சம்மந்தம், ஆர்கிடெக்ட்ஸும் பிளான் பண்ணுறாங்க, சிவில் இன்ஜினியரும் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஏன் இருக்காங்க? இப்போ டாக்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மல் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற எம்பிபிஎஸ் படித்த நார்மல் ஜென்ரல் டாக்டர் மெடிசனுக்கு பண்ணுற டாக்டர்கிட்ட போவீங்களா, இல்லை ஹார்ட் சர்ஜன்ட்ட போவீங்களா? அது மாதிரி விஷயந்தான் இது. ஸோ வந்து ஒரு ஆர்கிடெக்ட்ட போகிறவங்க ஒரு ஹார்ட் சர்ஜன்ட்ட போகிற மாதிரி உங்கள் வீடே வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு வீடுக்கு வந்து இப்போலாம் வந்து நல்ல வீடு கட்டுறவங்க 2 கோடி 3 கோடிலாம் சாதாரணமாக செலவு பண்ணுறாங்க. Each and every inch of your house depends on the design of the house, plan of the house. அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் தட். ஏன் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஆர்கிடெக்ட் மாதிரி திங்க் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். அந்த காலத்தில் ஆர்கிடெக்ட்ஸ் தான் இருந்தாங்களா? இல்லை. தாஜ்மஹால் பண்ணவங்க ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காரா? கிடையாது. பட் ஹிஸ் பிரெயின் இஸ் ட்ரெயின் டு திங்க் லைக் அன் ஆர்கிடெக்ட். அதையே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே தான் எங்களோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ் தான் திங்க் பண்ணுவோம், அதோட பியூட்டியை திங்க் பண்ணுவோம், அது வென்டிலேஷன் திங்க் பண்ணுவோம், பிளானிங் ஆஸ்பெக்ட் திங்க் இதிலே தான் எங்கள் மைண்ட் போயிட்டே இருக்கும். எங்கள் ட்ரைனிங் அது மாதிரி. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே படித்த புக்ஸு, தியரிட்டிக்கல் நாலேஜு, தட் 5 years of training has imbibed those qualities into us as architects. இதே வந்து இன்ஜினியர்ஸுக்கு அவங்க ட்ரைனிங் வேறு மாதிரி. ஸ்ட்ரக்சரலாக அவங்க திங்க் பண்ணணும். இந்த இது நல்லா நிற்குமா, இவ்வளோ பெரிய ஸ்பேன் பண்ண முடியுமா, இது வந்து உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் நல்லா பண்ண முடியுமா, இந்த ரோடு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா, இந்த மாதிரி இதில் தான் அவங்களுக்கு ட்ரைனிங். அவங்க மைண்ட் அதில் தான் போகும். பட் அதுலேருந்து அவங்க வெளியில் வந்து அவர் உட்காந்து இது மாதிரி அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி ஆர்கிடெக்டாக வந்திருக்கு சான்ஸ் இருக்குது. பட் தட் இஸ் வெரி ரேர். அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. இட் இஸ் பெட்டர் டு கோ வித் அன் ஆர்கிடெக்ட். ஹயாத் பாஷா அப்படிங்கிறவர் வந்து வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹவுஸ் இன் அ பிளாட் ஹேவிங் இர்ரெகுலர் டைமென்ஷன்? சரியான கேள்வி இது. அவர் பாவம், அவரோட சைட் வந்து ஒரு சைடு 24 கால் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இப்போ நான் 31.25 இருக்குது, நார்த்தில் இது 24, சவுத்தில் 31,
அது மாதிரி வெஸ்ட்டில் போனால் 33 இந்த மாதிரி ரொம்ப ஆட் சைஸாக இருக்கிற பிளாட்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நிறைய பிளாட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி இருக்குது. என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் சர்வே, டோப்போகிராஃபிக் சர்வே அப்படின்னு சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அப் டு 10,000 ருபீஸ் உங்களுக்கு செலவாகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அக்யூரேட்டாக உங்களுக்கு சைட் ஆங்கிள்ஸ்லாம் கிடச்சிரும். இதை கேடில் கொண்டு வந்து பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி இன்ச் ஆஃப் த ஹவுஸ் பில்டிங் நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் டிசைன் பண்ணலாம். இதுதான் முக்கியமான ஆஸ்பெக்ட் இதில். ஸோ ஆடாக இருக்குங்கிறதுனால நிறையா இதாகிடும் அப்படிங்கிறது இல்லை, ப்ராப்ளம்ங்கிறது இல்லை. வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேசஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் அதே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணி பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு. வேறு வழியில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது சர்வே பண்ணிவிட்டு, கம்ப்யூட்டர் சர்வே, அது டோப்போ சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பிளாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்க தான் செய்யும். ஸோ அது பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. தட் இஸ் மை சஜஷன். வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஃபார் 1200 ஸ்கொயர் ஃபீட் வாட் ஷுட் பி த லிஃப்ட் சைஸ். லிஃப்ட் சைஸை பற்றி கேட்டுக்கிற நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக லிஃப்ட் சைஸ் நீங்கள் கேட்டதுக்காக நாங்களும் ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து பெரிய பெரிய லிஃப்ட் போடுறதுனால அது பெரிய ரிசர்ச் பண்ண மாட்டோம். நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி லிஃப்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ லிஃப்ட் சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் 4 அடிக்கு 4 அடி இருந்தாலே வந்து லோக்கல் வெண்டார்ஸ்லாம் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருவாங்க. அதாவது நாங்கள் வந்து லிஃப்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். ஸோ அது லிங்க்கு கூட வந்து நான் லிங்க் போட சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறையா நாலேஜ் கிடைக்கும் லிஃப்ட்டை பற்றி. ஸோ லிஃப்ட் வந்து 4 அடிக்கு 4 அடி கூட நீங்கள் போடலாம். 2 பேசஞ்சர் லிஃப்ட்டுமாங்க. ஒரு ஆள் தான் நீங்கள் அதில் நிம்மதியாக நிற்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன்னா கார் சைஸ் அவ்வளோ சின்னதாகிடும். 4 அடிக்கு 4 அடி அவங்க சொன்னாலும் நீங்கள் 4.25 அடி வைக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் வந்து நம்ம லிஃப்ட் வேலுங்கிறது 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோருக்கு போகும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து பிரிக் ஒர்க்கில் வேரியேஷன் வச்சுனாலே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து டு பி ஆன் சேஃபர் சைட் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறது நல்லது. நான் பிளாஸ்டிக்லாம் அவர் பண்ணுவீங்க இல்லையா, அப்புறம் அதுக்கு ப்ளம் லைன் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்து அது மாதிரி பண்ணுறது நல்லது. ஸோ 4 அடி வச்சுக்கிறோமே, தட் இஸ் த லீஸ்ட் மினிமம் சைஸ். பட் அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன் சொன்னால் ஒரு வீல் சேர் உள்ளே போக முடியாது. அதில் வந்து டோர் விட்த் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ வீல் சேர் உள்ளே போகணுன்னா மினிமம் சைஸ் 5.5x5 வெல் சைஸ் இருந்தால் தான் அது வந்து நீங்கள் வீல் சேர் உள்ளே போக முடியும். அந்த சைஸ்க்கு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் பண்ணுற ஹவுசஸ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். 6 பேசஞ்சர் இல்லை 8 பேசஞ்சர். அது வந்து 6 அடி இருக்கும், அகலம் 5.5 அடி இருக்கும். 6க்கு 5.5ங்கிறது கம்ஃபர்டபுள் சைஸு. ரொம்ப நல்லா வீல் சேர்லாம் போகும். நல்லா 6 பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக இருக்கலாம். ஸோ பாருங்கள் நீங்கள், இதுதான் சைஸஸ். நௌஷாத் கான் அப்படிங்கிறவர் வந்து பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஐடியாலஜின்னு சொல்கிறார். தேங்க்யூ வெரி மச். இம்பேக்ட் ஆன் யூஸிங் கிரனைட்ஸை பற்றி கேட்டிருக்காரு. அதாவது கிரனைட் வந்து நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் பில்டிங்கில் யூஸ் பண்ணி அதை வந்து பில்டிங்கோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது கிரனைட் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரனைட் கோப்பிங் ஆன் வால்ஸ், பேரப்பட் வால்ஸ் வந்து கொடுக்கலாம், நல்லது அப்படிங்கிற கேட்டிருக்காரு. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் சொன்னால், அது உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது அப்படின்னு சொல்லி கோப்பிங் நினச்சி கொடுத்தோம் சொன்னால், அதை கிரனைட் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே தண்ணி போய் உள்ளே உட்காந்துருது. அது இன்னும் கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகிடுது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பேரப்பட் வாலை நீங்கள் கான்க்ரீட்டில் ஆர்சிசியில் பண்ணிங்கனாலே தண்ணி வந்து உள்ளே போகாது. ஸோ அது கிரனைட் மோஸ்ட்லி பியூட்டிக்காக தான் பண்ணுறது. அதே மாதிரி வார்ட்ரோப் அப்படிங்கிற மாதிரி ஐட்டமுக்கு வந்து வுட் ஒர்க்கில் தான் பண்ணணும். அதை நாங்கள் வால் ஷெல்ஃப்ஸுக்கு கிரனைட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னு சொன்னால் வந்து கிரனைட்டில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஹைட்டு கீட்லாம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்துடும். அதை வந்து நீங்கள் சேஞ்சே பண்ண முடியாது. வால் ஷெல்ஃப்ஸுங்கிறது அதாவது வார்ட்ரோப்புக்கு நாட் ரெக்கமெண்டட். பட் ஸ்டோர் ரூம் மாதிரி விஷயங்கள், கிச்சன்லேருந்து அட்டாச்சாக ஸ்டோர் ரூம் இருக்குது அப்படிங்கும்போது அதில் வந்து கிரனைட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தட் வி ரெக்கமெண்ட். அது வந்து ஓகே. பட் வார்ட்ரோப்ஸுக்கு நாட் ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டிங் கம்ப்ளீட்லி விதவுட் யுவர் பிளானிங் ப்ராசஸே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து நான் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பில்டிங் ஆர்கிடெக்சரல் டிசைன் ப்ராசஸ் அப்படிங்கிற வீடியோ. அதில் ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டிங்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் தர சொல்கிறேன். அதில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏர் ஃப்ளோ, லைட்டிங், வென்டிலேஷனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பர் செட்பேக் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது மினிமம் 3 ஃபீட் செட்பேக் ஆல் ரவுண்டு இருக்குது, 5 ஃபீட் செட்பேக் இருந்தால் ரொம்ப நல்லது. ப்ளஸ் எல்லா ரூமுக்கும் 2 சைடு விண்டோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நல்லா உங்களுக்கு நேச்சுரல் வென்டிலேஷன் கிடச்சிடும். 2 சைடு நிறையா டைம் கொடுக்க முடியறதில்ல. இல்லைன்னு சொன்னால் பெரிய விண்டோ நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஒரு சைடு உங்களுக்கு ப்ராப்பர் ஏர் சேஞ்ச் வந்து கிடச்சிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹெல்த் அண்ட் ஃபன் அப்படிங்கிறவர் வந்து ஐ வாட்ச் ஆல் யுவர் வீடியோஸ், வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச். ஃபார் கிச்சன் கவுண்டர் டாப் கிரனைட் கான்க்ரீட் ஸ்லாப். ஓகே, முக்கியமான கொஷின் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் வந்து டெக் மவுண்டட் டேப் ஆர் வால் மவுண்டட் டேப். இது ஒன்றும் கொஷின் தான். இப்போது வாஷ் பேசின் கேட்குறாரு. ஓகே, கிச்சன் கவுண்டர் டாப் வந்து தயவு செஞ்சு கான்க்ரீட்டில் பண்ணாதீங்க. கான்க்ரீட் இஸ் டோட்டலி ரூல்ட் அவுட். நீங்கள் வந்து உடன் பாக்ஸை வச்சு ப்ராப்பர் வாட்டர் ப்ரூஃப், இப்போ வந்து WPCலாம் வந்துருச்சுங்க. நீங்கள் ஆக்சுவலாக சிங்கில் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், மற்றபடி வந்து எங்கேயும் வராது. கிச்சன் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ் கவுண்டர் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் BWP அப்படின்னு சொல்லுவோம், பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப்,
அப்படிங்கிற கேட்டகரி இருக்கிற வாட்டர் ப்ரூஃப் அந்த ப்ளைவுடை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. சிங்க் வர இடத்துல மட்டும் WPC இப்போ வருது, அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜே இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், லேட்டஸ்ட் கிச்சன் வேணும்னு சொன்னால் நீங்கள் கான்கிரீட் ஸ்லாப் போடவே கூடாது. டோட்டலி ரூல்ட் அவுட்டுங்க. வி வில் நாட் சஜஸ்ட். அது ஒரு உங்களுக்கு எந்த விதமான ஃபிக்சர்ஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த புல் அவுட்டுக்கும் ப்ராப்பர் டைமென்ஷன் சைஸ் கிடைக்காமல் போயிடும். ஃபுல்லாக கீழே இருக்கிற கேபினெட்டே யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ அதனால் வி வில் நாட் ரெக்கமெண்ட். அது லைஃபுக்கு வருமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கான்கிரீட் ஸ்லாப் ஓகே, லைஃப் வருங்கிறது உண்மை தான். பட் எத்தனை வருஷத்துக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி கிச்சன்லாம் வந்து டிசைன் ஃபார் அபவுட் 15 இயர்ஸ், சரிங்களா? 15 இயர்ஸுக்கு உங்களுக்கு வரும். அதுக்கு மேலெல்லாம் இப்போ இருக்கிறது இல்லைங்க. அதுவே பெரிய விஷயமா தெரியுது. 10 வருஷத்துலேயே உடச்சிட்டு புதுசாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் எத்தனை வருஷத்துக்கு நம்ம பில்டிங் டிசைன் பண்ணணும், எவ்வளோ வருஷத்துக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு. ஒரு ஜென்ரேஷனுக்கு தாங்க ஒரு பில்டிங் நம்ம பண்ணுறதே இருக்குது. ஒரு ஜென்ரேஷனுக்கு 25 இயர்ஸ். 25 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து பில்டிங் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கனவு காங்குறீங்க. உங்கள் பசங்க நீங்கள் கட்டுற பில்டிங்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அது நம்ம கனவு தான். அது நல்லா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ வந்து போகிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் 10 இயர்ஸ்லேயே இன்டீரியர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுது. 10 இயர்ஸ்க்கு மேலே கிச்சன் இருக்குமாங்கிற டவுட்டு. 15 இயர்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கலாமே. அதுக்கு மேலே பிளான் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ அதனால் அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்தளவுக்கு அந்த 15 இயர்ஸ்க்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கட்டுமே அந்த கிச்சன், அப்படி வந்து திங்க் பண்ணுங்கள். இது நல்ல கொஸ்டின். ஸ்ரீனிவாசன் RF அப்படிங்கிறவர் வந்து ஒரே ஸ்டேர் கேஸே செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு போகலாமா, செகண்ட் ஸ்டேர் கேஸ் கொண்டு போகலான்னு கேட்குறாரு. செகண்ட் ஸ்டேர் கேஸ் மட்டும் எப்போயும் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு நாங்கள் சில ட்ரிக்கி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் பண்ண வீடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பிளான் ரிவ்யூ வீடியோஸில் வந்து எப்படி ஸ்டேர் கேஸை வந்து ஒரே ஸ்டேர் கேஸே கட் பண்ணி நடுவில் டோர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக வீடியோ கூட நான் போடுறேன். ஸோ அந்த ஒரே ஸ்டேர் கேஸே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. அதுதான் வந்து உங்களுக்கு சின்ன பிளாட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப லேண்டு சேவிங்காக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்காது, ப்ளஸ் ஏரியா ரொம்ப வேஸ்ட் ஆகிடுங்க. அடுத்தது அருண் ராஜசுந்தர், ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சொல்கிறாரு. தேங்க்யூ. யுவர் ரோல் மாடல் ஃபார் ஒர்க் எத்திக்ஸ் அண்ட் சின்சியாரிட்டி. ஓகே, தேங்க்யூ. சரி, கொஷின் வந்து ஐ ஹவ் வாட்ச்ட் மெனி இன்டீரியர் வீடியோஸ். Richness and classical look okay. Please consider opening department architecture. ஸ்மால் பவர்ஸ் சொல்லி ஃபார் ஓகே. அவர் என்ன ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எப்படி உங்களுக்கு இதில் ரிச்னஸ் அண்ட் டச் வருது, இதில் ரிச்சாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது மட்டும் நிறைய இது மற்றவங்க பண்ணுறது வரலையே அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, தட் இஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி. 30-35 வருஷமாக நாங்கள் இதே பண்ணிகிட்ருக்கோம். வி மேட் இட் அஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி. எந்த மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணால் நல்லா ரிச்சாக இருக்கும், அதுதான் நான் இப்போ யூடியூப்லேயே உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அதில் வந்து கற்றுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சின்ன பிளான்ஸ்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு டிசைன் பண்ணுங்கள் சார், அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வைங்க, வேணால் யங் ஆர்கிடெக்ட்ஸ் போடுங்க, அந்த மாதிரி அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து என்ன சொன்னால், we can take only certain projects in a year. ஒரு இயரில் எடுத்துக்கிட்டிங்க சொன்னால் ஒரு 10-12 ப்ராஜெக்ட் தான் நாங்கள் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் எப்படி நடத்துறது ஆஃபீஸை. அதனால தான் வந்து நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஒரு சர்டன் டைமில் ஒரு இப்போ செஷன் 1 இப்போ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது பிளான் ரிவ்யூங்கிறது அது ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த இது தரோம். ஸோ அது வந்து வி ஹாவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி இல்லையா. ஸோ அது கம்யூனிட்டிக்காக நாங்கள் வந்து ஃப்ரீயாக என்னோடய டைம் அலாட் பண்ணி இவ்வளோ பிளான்ஸ், நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கங்க, சரிங்களா. ஸோ தட் இஸ் அவர் சர்வீஸ் டு யூ. கிரீதர் அப்படிங்கிறவர் வந்து கிரீதர் எல் சார், ஐ எம் a big fan of your work அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேன் யூ டூ வீடியோ எக்ஸ்பிளைனிங் எவல்யூஷன் ஆஃப் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ்? இது ஒன்று பண்ணலான்னு இருக்கோம். அதாவது ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் எப்படி இவால்வ் ஆகிட்டே வந்துச்சு, இப்போ எப்படி வந்திருக்கு, அண்ட் ஆர்கிடெக்சரல் ஃபிலாசபிஸ். அது எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் ஆர்கிடெக்ட்ஸ்னு தெரியல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேவைன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் அதை பற்றி. ட்ரெடிஷ்னல் ஹோம்ஸுக்கும் மாடர்ன் ஹவுசஸுக்கும் செட்டிநாட் ஸ்டைல் ஹவுசஸுக்கும் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறாரு. என்ன விஷயம்னு சொன்னாங்க, கான்டெம்பரரி ஹவுசஸ் வந்து வெரி ஈஸி டு மெயின்டைன். சிம்பிள் லைன், ஸ்ட்ரைட் லைன், எதுவுமே டெக்கரேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது. இந்த செட்டிநாடு ஹவுசஸ்லாம் வந்து ஓகே, அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூ அதுக்குன்னு நம்ம ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டி இருக்குது. பட் அந்த உத்தரக்கட்டை, அந்த டீட்டெயில்ஸு, இதெல்லாம் வந்து நைட் மேர் ஃபார் மெயின்டெனன்ஸுங்க ஆக்சுவலாக. அந்த ரூஃப் டைல்ஸாக இருக்கட்டும், வெளியில் போனீங்கன்னா உள்ள இருக்க ஈச் அண்ட் எவ்ரி உடன் டீட்டெயிலாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் கான்டெம்பரரி லிவிங். அதை மெயின்டைன் பண்ணி அந்த தூசி அடித்தே வந்து நீங்கள் வந்து இதாகிருவீங்க லைஃப் ஃபுல்லாக.
அதாவது இட் இஸ் ஓகே ஆஸ் அ ரீசார்ட். ஒரு ரீசார்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ரீசார்ட்டில் வந்து கொஞ்சம் நாளைக்கு போய் தங்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து லைஃப் லாங்காக இருக்கிறது வந்து இந்த தூசி தும்பு இந்த ஒட்டடை இதிலே வந்து லைஃப் லாங்காக உங்கள் லைஃப் போயிடும். சரிங்களா? ஸோ உங்கள் கனிஷ்கா அப்படிங்கிறவங்க வந்து இஸ் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் குட் அண்ட் ரெக்கமெண்டட் ஃபார் லக்ஸரி வில்லான்னு கேட்டிருக்காங்க. நாட் ரெக்கமெண்டட்ங்க. ஆக்சுவலாக லக்ஸரி வில்லான்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் லக்ஸரி கேன் அஃபோர்ட் லாட் ஆஃப் பேட்டரிஸ். ஓகே யூ கேன் கோ வித் இட், பட் ஸ்டில் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். ஏன்னு சொன்னால் சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது எதுக்குங்க? வி ஆர் ஆல்சோ ஃபீலிங் we are giving something back to the environment. That is one of the things. You want to reduce the electricity bill. Rather than that, I would say we want to give back to the ecology. அதாவது நம்ம லைஃப் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சோலார் சிஸ்டம் ப்ரிஃபர் பண்ணுறோம் மோஸ்ட்லி. எனக்கும் வந்து அது ரொம்ப ஆசை சோலார் சிஸ்டம் பண்ணணும் எல்லா வீடுகள்லையும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக செல்ஃப் ரிலையண்ட்டாக இருப்போமே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில். ஸோ இப்போ பவருக்கு வந்து எக்கச்சக்கமாக கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அகெயின்ஸ்ட் என்வாயர்மெண்ட் இல்லைங்களா? ஸோ கோல் தான் மெயின் ரிசோர்ஸ். அது ஃபுல்லாக வந்து பொல்யூட்டிங் திங். அந்த ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக டெப்ளீட் பண்ணுறோம். இப்போ சோலாருங்கிறது நல்ல விஷயம் அந்த வகையில். ஆனால் அதில் பேட்ரிங்கிற ஐட்டம் உள்ளே வரும்போது இந்த ஈக்கோ பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆகிடுது. ஸோ பேட்டரி உள்ளே வந்துச்சுனாலே பேட்டரி வந்து எவ்ரி 2 years 3 years நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அவங்க எக்ஸாக்டாக வாரண்ட்டி கொடுப்பாங்க பாருங்கள், 3 years வாரண்ட்டி. எக்ஸாக்டாக அடுத்த நாள் போய்டுங்க பேட்டரி. நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் யூஸ்வலாக. இப்படி இது மாதிரி டிசைன் பண்ணுறாங்க பேட்டரி. ஸோ அதனால் அந்த பேட்டரியே வந்து பிக் ஹசார்ட் வேஸ்ட் அது பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப வேஸ்ட். அதனால தான் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். ஐ வில் ரெக்கமெண்ட் ஒன்லி ஆன் கிரிட் சிஸ்டம்ஸ். இப்போலாம் வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் அவங்களுக்கு நெட் மீட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, ஸ்மார்ட் மீட்டர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது டேரெக்டாக அப்படியே போயிட போதும், உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்றாங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அது ஈவன் இஃப் இட் இஸ் பிக் ஹவுஸ் ஐ வுட் சஜஸ்ட் தட். மற்றபடி அவங்க பெரிய ஹவுஸ் லக்ஸரி ஹவுசஸ்லாம் ஜென்ரேட்டர் வந்து மஸ்ட்டு அதை வச்சுருப்பாங்க. அதனால் இந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனோட பார்ட் 1. ஸோ இதுக்கு மேலே லாங்காக பண்ண முடியாதுங்கிறத இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ செஷன்ஸ் வரும்னு தெரியல, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் கண்டினியூ டூயிங் திஸ். இல்லைன்னு சொன்னால் வந்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next videos. ஒரு முக்கியமான ரிக்வெஸ்ட், இந்த சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இப்போது இவ்வளோ நல்ல சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம், பட் ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும் போது எனக்கே வந்து டிஜெக்ட் ஆகிடுது. ஸோ நீங்களாம் லைக் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாலிசியில் இருந்தாலும் எனக்காக தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்களா ஏற்கனவே செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த கான்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லாம் மறக்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ இது, பட் எங்களுக்கு திஸ் இஸ் வெரி வெரி valuable and important.